வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பலன்களாக பார்க்க போறோம். செப்டம்பர் மாதத்துல 2 சிறப்புகள் இருக்கு. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 கிரகங்கள் ஆட்சி பெறப்போகுது. இந்த மாதத்துல எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப பலன்கள்ல இந்த 3 கிரகங்களும் ஆட்சி அடையக்கூடிய ஒரு பலன்கள் மிக அருமையான பலன்களாக இருக்க போகுது. அதே சமயத்துல இந்த மாதத்துல பாகை முறையில, அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் எந்த ஒரு பாகையில நகர்ந்து செல்லும் போது எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு, காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி வக்ர நிலையில இருக்கிறார், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் கிரகத்தினுடைய அடைவுகள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அடைவுகள்ல நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல செப்டம்பர் மாதத்துல அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 24 பாகையில இருக்கிறார். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதத்துல இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிருகசீரிஷம், அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3 பாகையில இருக்கிறார். இப்பதான் உள்ள வந்திருக்கிறார் செவ்வாய் பகவான். இந்த மாதம் முழுவதுமே அவர் மிருகசீர்ஷம் 3 டிகிரியில இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீர்ஷம் புனர்பூசம் 20 பாகை வரை இந்த மிதுன ராசியில் பிரவேசிக்க போறார். அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலேயே அவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியில அந்த புதன் பகவான் கடக ராசியில இருக்கும்போது ஆயில்யம் 28 டிகிரியில இருக்கிறார். ஆயில்யம் பாகை 28 பாகையில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம் 15 பாகையோட இந்த மாதத்துல பயிற்சியை முடிச்சுக்கிறார். ஏன்னா இந்த மாதத்துல அந்த புதன் பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த கன்னி ராசிக்கு பிரவேசிக்க போறார். 4ஆம் தேதி அந்த புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு அந்த புதன் பகவான் 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த 23ஆம் தேதி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனாகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் அங்க ஆட்சி பெற்று வரார். 17ஆம் தேதி 17/9 மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அங்க சூரியன் பகவான் ஆட்சி பெற்று வரார். சூரியன் முதல்ல இந்த மாதத்தின் முற்பகுதியில பூர நட்சத்திரம் 15 கலையில வரார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பூரம், உத்திரம், ஹஸ்த நட்சத்திரத்துல 13 கலைகள், அதாவது 13 பாகைகள்ல அவர் அந்த நட்சத்திர பாதத்துல வருகிறார் இந்த சூரியன் பகவான். அந்த ஹஸ்த நட்சத்திரம் 13 பாகையோடு இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி அமைக்க போறார். அடுத்து அந்த சூரியனாகப்பட்டவர் அந்த ராசிக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடமான சுக்கிரன் கேது, அதாவது கன்னி ராசியில அந்த சுக்கிரனாகப்பட்டவர் மாதத்தின் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தன்னுடைய கன்னி ராசியிலிருந்து ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பிரவேசிக்க போகிறார். இந்த துலாம் ராசிக்கு பிரவேசிக்க போகும்போது அவருடைய வீடு, தன்னுடைய ஆட்சி வீடு, அந்த சுக்கிரனாகப்பட்டவர், சுக்கிரனின் துலாம் ராசியின் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசியில் பிரவேசிக்கும் போது அந்த உத்திர நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறார். இந்த மாதத்துல அந்த சுக்கிரனாகப்பட்டவர் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் 9 பாகையில ஆரம்பிச்சு உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி 14 பாகைக்கு அவர் கடந்து செல்கிறார் இந்த சுக்கிரன் இந்த செப்டம்பர் மாதத்தில். அடுத்து 11ஆம் இடமான அந்த சனி வக்ர நிலையில இருக்கிறார். சனி வக்ர நிலையில இருக்கும்போது எந்தெந்த நட்சத்திர பாதத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தின் முற்பகுதியில முதல் நாள்ல பூரட்டாதி 22 பாகையில இருக்கிறார். அடுத்து இந்த மாதத்தின் கடைசியில அந்த சனி பகவான் வக்ர நிலை அடைந்து
பூரட்டாதி 20 பாகைக்கு அதாவது வக்ர நிலையா இருக்கும் போது ஒவ்வொரு டிகிரியா அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சென்று கொண்டே வருகிறார் அந்த சனி பகவான். ராகு கேது இது ரெண்டும் பார்த்தோம்னா ராகு பகவான் 12ஆம் இடத்தில் உத்திரட்டாதி 13 கலைகளிலும் அடுத்து 12ஆம் உத்திரட்டாதி 12 கலைகளுக்கும் இந்த மாத இறுதியில வரார். கேது பகவான் கன்னி ராசியில ஹஸ்த நட்சத்திரம் 13 கலைகளிலும் மாத இறுதியில் 12 கலைகளிலும் வரார். இதுதான் இந்த மாதத்துல அந்த பாகை முறையில நம்ம இப்போ பலன்களை பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு 3 ஆட்சி பெற்ற பலமான கிரகங்கள் வரப்போகுது. இந்த ஆட்சி பெற்ற பலமான கிரகங்கள்னு பார்த்தோம்னா புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போது இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய தனஸ்தானாதிபதி, மேஷ ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி அவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். 7ஆம் இடத்துல பிரவேசிக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாமே இந்த மாதத்தின் பிற்பகுதியில அதிகமாக வர வேண்டிய ஒரு பணவரவுகளாக தான் இருக்கும். இதுவரைக்கும் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன் தொழில கமிஷனே வராம வாங்காம நீங்க நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள், ஷோரூம் வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு தொழில்லாம் வச்சிட்டு இருக்கிறவங்க அந்த தொழில்ல தேவையான அளவுக்கு வாடிக்கையாளர்கள் இல்லாமல், வாடிக்கையாளர்கள் இருந்தாதான் அங்க விற்பனையே அதிகமாகும். அதனால இந்த காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தொழில்ல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் செய்வதற்கும், சில பேர் அந்த தொழில்ல இந்த மாற்றங்கள் செய்யறது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம் மாதிரி மாத்துறது, இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றங்களை நீங்க இந்த மாதத்துல ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த மேஷராசி என்பர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல விற்பனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. ஏன்னா மேஷராசி என்பர்கள் நீங்க ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொந்தரவுனால ஒரு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த கடன் தொந்தரவுகளே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மிக அதீதமான ஒரு தொந்தரவாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வக்ர நிலையிலையும் இருந்து அடுத்து 5ஆம் இடத்திற்கு போய் இந்த மாதிரியான அந்த ஒரு நிலையான வருமானம்ன்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இல்ல. அந்த சுக்கிரனும் உங்களுடைய 6ஆம் இடத்துல முதல் பகுதியில சஞ்சரிச்சதுனால உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது நிலையாக இல்ல. அந்த உபஜய ஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அந்த ஆட்சி வீட்டிற்கே வரும்போது, அந்த கன்யா இடத்திற்கே வரும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த நிரந்தர வருமானம், நிரந்தர வேலை இழந்தவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. நிறைய பேர் மேஷராசி என்பர்கள் வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க பிறருக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு கூட வேலை வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா இன்றைய பொழுதுல உங்களுக்கு வேலை போய் 2 மாசம் ஆச்சு. உங்களுக்கு வேலை வாங்கி தருவதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய இந்த மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுவதனாலையும் அரசாங்க உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய வருடம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு இப்ப சூரிய திசையோ சூரிய புத்தியோ ஏதோ ஒண்ணு நடந்து அந்த இடத்துல இப்ப சூரியன் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. இந்த மேஷராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராசியில 3 நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த
இந்த நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு எண்ணங்கள் எல்லாமே புதிதாக தோன்றக்கூடிய நேரம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே நீங்க புதிதா நம்ம ஏதாவது செய்யணும், அந்த வேலையில நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த செப்டம்பர் மாதத்துல பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதியானப்பட்ட அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கே வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த செப்டம்பர் மாதத்துல கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் பொதுவான பலன்கள்னு சொல்லும் போது திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள், அதாவது கசப்பான அனுபவங்கள் கடந்து இதுவரைக்கும் நிறைய கசப்பான அனுபவங்களை இந்த ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே கடந்து இப்போ நல்ல ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. திருமணம் சம்பந்தமாக திருமண தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே திருமண தடைகள் விலகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, சில பேர் வேலையை விட்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கு. எதற்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பை நீங்க ஒரு வாட்டி கலந்தாய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். எப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும், சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம்னா இது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் மூலமாக வருமானம் வருவதற்கும், பழைய சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான பலன்களாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்க போகுது, உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றத நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்ல, சுயமா ஜாதகம் இல்ல, ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.